வணக்கம். புதுவை மின்துறை ஊழியர்கள் சக ஊழியர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து திடீர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் பணிகள் பாதிக்கப்பட்டன. புதுவை மின்துறை ஊழியர்கள் அப்பாவு, விமல் உள்ளிட்ட சிலர் லாஸ்பேட்டை நாவர்குளம் அன்னை நகரில் உயர்மின் அழுத்த கம்பிகளை மாற்றும் பணியில் ஈடுபட்ட பொழுது அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம் செய்ததாகவும், ஆனால் இதனை கண்டுகொள்ளாமல் ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டதால் கோபமடைந்த அவர்கள் ஊழியர்களை கல்வீசி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் மின்துறை ஊழியர் அப்பாவுக்கு படுகாயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் மற்றொரு ஊழியர் விமலையும் கையால் தாக்கியுள்ளனர். இதுகுறித்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஊழியர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து மின்துறை ஊழியர்கள் ஒட்டுமொத்தமாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பம்பாக்கிரப்பாளையம் மின்துறை தலைமை அலுவலக கேட்டையும் இழுத்து மூடியதுடன் ஊழியரை தாக்கியவர்களை கைது செய்ய வேண்டும் என்று கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊழியர்களின் வேலை நிறுத்த போராட்டத்தினால் மின்துறையில் பணிகள் பாதிக்கப்பட்டன. புதுவை கடற்கரை சாலையில் நடைபெற்ற அரவிந்தர் புதுவைக்கு வருகை புரிந்த நாளின் 103ஆம் ஆண்டு விழாவில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று அரவிந்தரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுவை கடற்கரை சாலையில் மகான் அரவிந்தர் புதுவைக்கு வருகை புரிந்த 103ஆம் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. உலக அமைதி அறக்கட்டளை மற்றும் மேற்கு வங்க மாநில பங்கவாணி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற விழாவில் உலக அமைதி அறக்கட்டளை மேலாண் இயக்குநர் திபயந்து கோஸ்வாமி வரவேற்று பேசிட, அறக்கட்டளை தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமி நாராயணன் கருத்துரை வழங்கினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு அரவிந்தரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து நலத்துறை அமைச்சர் ராஜவேலு மற்றும் பலர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். விழாவில் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் கூட்டுறவு ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை ஸ்விப்ரேன் வீதியில் உள்ள கூட்டுறவு ஒன்றிய அலுவலகத்தில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் பணியில் அமர்த்தப்பட்ட 30 பேர் திடீரென பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனை அறிந்த ஊழியர்கள் முதல்வரை சந்தித்து முறையிட்ட பொழுது அதிகாரிகளிடம் கேட்கும்படி கூறியதாகவும், இதனால் விரக்தி அடைந்த ஊழியர்கள் தங்களை மீண்டும் பணியில் சேர்க்க வலியுறுத்தி கூட்டுறவு ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தங்களை மீண்டும் பணியில் சேர்ப்பது குறித்து அதிகாரிகள் நல்ல முடிவை உடனடியாக அறிவிக்காவிட்டால் தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்வோம் என்று போராட்டத்தின் போது மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அதிகாரிகள் முடிவை அறிவிக்கும் வரை தொடர் போராட்டம் நடத்தவும் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் முடிவு செய்துள்ளனர். பாபு ஜெகஜீவன் ராமின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பாபு ஜெகஜீவன் ராம் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு லாஸ்பேட்டை விமானதள சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் தியாகராஜன், ராஜவேலு, முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், வாரிய தலைவர் மதி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதுபோன்று காங்கிரஸ் சார்பில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், துணைத் தலைவர் பாலாஜி, காங்கிரஸ் பிரமுகர் சிவக்கொழுந்து ஆகியோர் பாபு ஜெகஜீவன் ராமின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை திராவிட முன்னேற்ற கழக நெசவாளர் அணிக்கு புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிர்வாகிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவா, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் CP திருநாவுக்கரசு ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக நெசவாளர் அணிக்கு மாநில அமைப்பாளராக கவிதாலயா சுந்தரவடிவேலு, துணை அமைப்பாளர்களாக புண்ணியகோடி, சௌரிராஜன், மதிவாணன், காசிநாதன், பிரபாகரன், ராஜா, தியாகராஜன், நமச்சிவாயம் ஆகியோரை நியமித்து கட்சி தலைமை அறிவிப்பு வெளியிட்டது. இதனையடுத்து புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நெசவாளர் அணியினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் இளைஞரணி அமைப்பாளருமான சிவாவை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து அவருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்து அவரிடம் வாழ்த்து பெற்றனர். பின்னர் சிவா தலைமையில் நிர்வாகிகள் தலைமை செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான திருநாவுக்கரசை சந்தித்து அவரிடம் வாழ்த்து பெற்றனர். நிகழ்ச்சியின் போது மாநில துணை அமைப்பாளர் ராஜாராமன், தலைமை மகளிர் பிரச்சார செயலாளர் நளினி சாரங்கன், மாநில இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், இலக்கிய அணி குமார சுப்பிரமணி, மீனவ அணி சக்திவேல், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் தைரியநாதன், கோபால் ஆகியோர் உடனிருந்தனர். மீனவ கிராமங்களில் விடுபட்ட பயனாளிகளுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்றது. புதுவை அரசு மீன்வளத்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்றது.
மீன்வளத்துறை செயலர் காம்டிக், இயக்குநர் ராமலட்சுமி, துணை இயக்குநர் தேவசிகாமணி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் தானே புயலால் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட பனித்திட்டு, நரம்பை மீனவ கிராமங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுவரை வழங்கப்பட்டுள்ள நிவாரணம் குறித்தும் அப்பகுதியில் விடுபட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. புதுவை அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி வாயிற் கூட்டம் நடத்தினர். புதுவை அரசு பொது சுகாதார கோட்டத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு சங்க தலைவர் ஞானசேகர் தலைமையில் அப்துல் அஜீஸ் சம்பத் முன்னிலையில் வாயிற் கூட்டம் நடத்தினர். பொதுப்பணித்துறையில் உள்ள மஸ்தூர் ஊழியர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு மெக்கானிக், சீனியர் மெக்கானிக், போர்மேன் பதவிகளை உரிய விகிதாச்சாரத்தில் உருவாக்கி அமல்படுத்த வேண்டும். பொது சுகாதார கோட்ட ஊழியர்களுக்கு பாதுகாப்பு சலுகையை அமல்படுத்த வேண்டும். வருடம் முழுவதும் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு 13வது மாத சம்பளத்தை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்தப்பட்ட வாயிற் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தோழர் பிரேம்தாசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். ரெட்டியார்பாளையம் கட்டிட தொழிலாளி கொலை வழக்கில் குடிக்க பணம் தராததால் கொலை செய்ததாக கைது செய்யப்பட்ட குற்றவாளி பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். புதுவை ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த ஜெயராஜ் என்ற கட்டிட தொழிலாளி கடந்த 30ஆம் தேதி உழவர்கரை நகராட்சி சமுதாய கூடத்தில் தலையில் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில் சொக்கநாதன்பேட்டையைச் சேர்ந்த புகழேந்தி என்பவர் குடிபோதையில் ஏற்பட்ட வாய் தகராறு காரணமாக கொலை செய்திருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து தனிப்படை அமைத்து குற்றவாளியை போலீசார் தேடி வந்த நிலையில் கனகன் ஏரிக்கரையில் பதுங்கியிருந்த புகழேந்தியை கைது செய்தனர். புகழேந்தியிடம் நடத்திய விசாரணையில் 29ஆம் தேதி இரவு ஜெயராஜிடம் சாராயம் குடிக்க பணம் தருமாறு கேட்டதற்கு அவர் தர மறுத்ததோடு தனது குடும்பத்தையும் தரக்குறைவாக பேசியதால் ஆத்திரமடைந்து ஜெயராஜ் சமுதாய நலக்கூடத்தில் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது பெரிய கல்லால் அவர் தலையில் போட்டு கொலை செய்ததாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். எனவே கொலையாளி புகழேந்தியை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அரசு அளிக்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி வரும் 15ஆம் தேதி சட்டமன்றம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக நெசவாளர் ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த புதுவை மாநில கைத்தறி நெசவாளர்கள் மற்றும் நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் அறப்போராட்ட குழு கன்வீனர் முருகன், புதுவை அரசு பான்டெக்ஸ் நிறுவனத்திற்கு மானியத் தொகை நிலுவை 6.5 கோடியும் பான்பெப் நிறுவனத்திற்கு 2.5 கோடியும் வழங்காமல் உள்ளதாகவும், ஓய்வு பெற்ற நெசவாளர்களுக்கு கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக பென்ஷன், மருத்துவப்படி, கல்விப்படி ஆகியவற்றை இதுவரை வழங்கவில்லை என்றும் குற்றம் சுமத்தினார். மேலும் சுமார் 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசின் இலவச கைலி சேலை திட்டத்திற்கான துணிகள் தேங்கி கிடப்பதாகவும், இவற்றை அரசு உடனடியாக கொள்முதல் செய்து தொடர்ந்து வேலைவாய்ப்பை வழங்குவதுடன் வழங்கப்படாமல் உள்ள நிலுவை சம்பளத்தை வழங்க வேண்டும். புதுவை அரசின் இலவச கைலி சேலை வழங்கும் திட்டத்திற்கு பான்டெக்ஸ் மற்றும் பான்பேப் மூலம் துணிகளை கொள்முதல் செய்ய நிரந்தர அரசாணை பிறப்பிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 8ஆம் தேதி முதல்வரை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்க உள்ளதாகவும், 15ஆம் தேதி சட்டமன்றம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுவை சுல்தான்பேட்டையில் வியாபாரிகள் தாங்களாகவே முன்வந்து ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றினர். புதுவை விழுப்புரம் சாலையில் உள்ள சுல்தான்பேட்டை பகுதியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தில் வியாபாரிகள் கடை அமைத்து ஆக்கிரமிப்பு செய்திருந்தனர். இதனால் அப்பகுதியில் சாலைகள் மிக குறுகியும் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்தும் காணப்பட்டதால் அடிக்கடி விபத்துகள் நடைபெற்று வந்தன. இதுகுறித்து பல்வேறு புகார்கள் வந்ததால் சாலையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற அரசு முடிவு செய்து உரிய நபர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியது. மேலும் பலமுறை கெடு விதித்தும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாமல் இருந்ததால் அரசின் மூலம் அகற்றப்படும் என்று அறிவித்தது. இந்நிலையில் 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் தாங்களாகவே முன்வந்து ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். புதுவை PS பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7 நாள் சிறப்பு முகாமின் நிறைவு விழா நடைபெற்றது. புதுவை PS பாளையத்தில் அமைந்துள்ள பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நடைபெற்ற 7 நாள் சிறப்பு முகாமின் நிறைவு விழா மண்ணாடிப்பட்டு சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. பள்ளி துணை முதல்வர் ராமையன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தலைமை ஆசிரியை கோமதி வரவேற்க நாட்டு நலப்பணி திட்ட மாநில இணைப்பு அலுவலர் டாக்டர் குழந்தைசாமி, மண்ணாடிப்பட்டு ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் கல்லூரி தாளாளர் AK குமார், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் தலைவி பல்லவி அசோக், செயலாளர் அனாமிகா, உறுப்பினர் டாக்டர் வனஜா வைத்தியநாதன், பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ரகு அன்புமணி ஆகியோர்
சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு முகாமில் கலந்து கொண்ட 65 மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். சமுதாய நலப்பணி திட்ட மாநில ஒருங்கிணைப்பாளர் திமோத், மாணவ ஊக்க பயிற்சியாளர் சுப்பிரமணி ஆகியோர் கலந்து கொண்ட விழாவிற்கான ஏற்பாடுகளை திட்ட அலுவலர் மாயவன் மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுவை பாகூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் பாவாணர் பயிற்சியகத்தின் ஆண்டு விழா மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுவை பாகூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் பாவாணர் பயிற்சியகம் என்ற கல்வி மற்றும் பொது தொண்டு நிறுவனத்தின் 38ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் பரிசளிப்பு விழா பயிற்சியக சிறப்பு தலைவர் கலியபெருமாள் தலைமையில் தலைமை ஆசிரியர் அரங்க விஜயலட்சுமி, அரசு பெண்கள் துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. செயலாளர் கோதண்டபாணி வரவேற்று பேசிய விழாவில் பயிற்சியக நெறியாளர் புலவர் அரியரன் துவக்க உரையினையும், காப்பாளர் தெய்வநாயகம், துணைத் தலைவர் கலியபெருமாள் ஆகியோர் வாழ்த்துரையினையும் வழங்கிட, பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பயிற்சியக நிறுவனர் முத்தையன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து பயிற்சியக தலைவர் வெற்றிவேந்தன் நிறைவுரை வழங்கிய விழாவின் முடிவில் செயலாளர் முருக முத்துக்குமரன் நன்றி கூறினார். புதுவை மண்ணாடிப்பட்டு தொகுதியில் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் இலவச கைலி சேலையை துணை சபாநாயகர் TPR செல்வம் வழங்கினார். புதுவையில் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் ஆதிதிராவிட மக்களுக்கு ஆண்டுதோறும் இலவச வேட்டி சேலை வழங்கப்பட்டு வருகிறது. அதுபோன்று இந்த ஆண்டிற்கான இலவச துணி வழங்கும் நிகழ்ச்சி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட PS பாளையம் கிராமத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் TPR செல்வம் கலந்து கொண்டு மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட ஆதிதிராவிட மக்களுக்கு இலவச துணிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் இணை இயக்குநர் நிர்மலா, NR காங்கிரஸ் பிரமுகர்கள் ராஜேந்திரன், தேவநாதன் உள்ளிட்ட பலரும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். புதுவை உசுடு தொகுதியில் ஆதிதிராவிட மக்களுக்கு இலவச துணிகளை ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் குடிசை மாற்று வாரிய தலைவர் கார்த்திகேயன் வழங்கினார். புதுவை உசுடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு, புதிய காலனி, பழைய காலனி, கரசூர், துத்திப்பட்டு, ராமநாதபுரம், பிள்ளையார்குப்பம், சேந்தநத்தம், அரசூர் கோபாலன் கடை, கல்மேடுபேட் ஆகிய பகுதிகளில் உள்ள ஆதிதிராவிட மக்களுக்கு இலவச கைலி சேலை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிசை மாற்று வாரிய தலைவருமான கார்த்திகேயன் பங்கேற்று 7000 பேருக்கு இலவச துணிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் துறை ஆய்வாளர் பட்டாபிராமன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். பயனாளிகள் பலர் கலந்து கொண்டு இலவச துணியினை பெற்று பயனடைந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.